இந்தியா மீதான அமெரிக்காவின் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பால் தூத்துக்குடியிலிருந்து கடல் உணவுகளுடன் ஏற்றுமதி செய்யப்பட்ட கண்டெய்னர்கள் பாதி வழியில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எங்கள் உத்தரவை மீறி இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு வந்தால் டெலிவரி எடுக்க மாட்டோம் என அந்நாட்டு வணிகர்கள் கூறியதால் தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இறால் உள்ளிட்ட கடல் உணவுகள் பாதி வழியில் தூத்துக்குடிக்கே திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கடல் பகுதியில் கிடைக்கும் முதல் தர இறால்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு தூத்துக்குடியிலிருந்து நிறைய கப்பல்கள் செல்கின்றன. கடல் உணவுப் பொருட்களை சாதாரண கண்டெய்னர்களில் ஏற்றி அனுப்பினால் உணவு கெட்டு போய்விடும். அதனால் அதற்கென தனியாக ரீஃபர் கண்டெய்னர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 40 அடி ரீஃபர் கண்டெய்னர் ஒன்றை அமெரிக்காவுக்கு அனுப்ப சராசரியாக 8.81 லட்சம் ரூபாய் செலவாகும். மார்ஸ்க், ஹப்பக்லாய்ட் என இரு பெரும் கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை அடிக்கடி மாற்றியமைக்கின்றன. சர்வதேச அளவில் எரிபொருள் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன. இது தவிர அமெரிக்காவில் உள்ள மேற்கு கடற்கரையான லாஸ் ஏஞ்சல்ஸ் அல்லது கிழக்கு கடற்கரையான நியூயார்க்கிற்கு சரக்கு போகிறதா என்பதை பொறுத்தும் கட்டணங்கள் மாறும். நிலைமை இப்படி இருக்க அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் விதித்த 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பால் தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுகளை அந்நாட்டு வணிகர்கள் பாதி வழியில் திருப்பி அனுப்பியதால் தமிழ்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% ரெசிப்ரோகேட்டிவ் டாரிஃப் வரி விதிப்பு விதித்த நாள் என்டையர் ஏற்றுமதி தொழிலும் முடங்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் அமெரிக்கா 23,000 கோடி இறால் மற்றும் கடல்சார் பொருட்களை வாங்கியுள்ளது. இந்த 50% வரி விதிப்பினால் இந்த 23,000 கோடி ஏற்றுமதி பொருட்களும் முடங்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. நாங்கள் ஏற்கனவே ஏற்றுமதி செய்த கண்டெய்னர் அனைத்தையும் அமெரிக்க பையர்கள் டெலிவரி எடுக்க மாட்டோம் என்று சொல்லியுள்ளனர். அதனால் நாங்கள் கப்பல் ஷிப்பிங் லைனர்ஸ்ட பேசி இந்த கண்டெய்னர் அனைத்தையும் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 60-70 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணப்பட்ட ஒரு பொருட்களை எல்லாம் திரும்ப ரீகால் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் வழியாக கடந்த 2023-2024 ஆண்டு 3,214 கோடி ரூபாய் மதிப்பிலான 73,822 டன் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பதப்படுத்தப்பட்ட இறால் ஏற்றுமதி குறைந்துவிட்டது. அதனை ஈடுகட்டும் வகையில் அமெரிக்காவுக்கு பதப்படுத்தப்பட்ட இறால் ஏற்றுமதி மிகுதியாக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் திடீரென இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்ததால் கடல் உணவு ஏற்றுமதி கடுமையாக தடைப்பட்டுள்ளது. குரிசில் நிறுவனத்தின் அறிக்கையின்படி அமெரிக்கா விதித்த கூடுதல் வரியால் இந்தியாவின் இறால் ஏற்றுமதி இந்த வருவாய் ஆண்டில் 15 முதல் 18 விழுக்காடு வரை குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளாக வளர்ச்சி காணாமல் இருந்த கடல் உணவுத்துறை மேலும் 18 முதல் 20 விழுக்காடு வருவாய் இழப்பை சந்திக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அமெரிக்கா மிகுதியான வரி விதித்ததன் காரணமாக வியட்நாம், வங்கதேசம், ஈக்வடர் போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் கடல் உணவுகள் இந்திய கடல் உணவுகளை விட மிகவும் விலை மலிவானதாக மாறியிருக்கிறது. இதனால் இந்த நாடுகள் அமெரிக்க கடல் உணவுத் துறையில் இந்தியாவின் இடத்தை கைப்பற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது.